ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ போட போகிறோம்னா முட்டையில் வச்சு இப்போ நம்ம முட்டையை வச்சு தோசை விட போகிறோம். அது கோதுமை மாவில். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது நம்ம எடுத்து நம்ம அதை கொட்டிக்கலாம் ஒரு இதில். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்னொரு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம அந்த விஸ்க் வச்சு கலக்கி விடுவோம். நல்லா நம்ம கை விடாமல் விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விடுவோம். நான் வந்து ஒரு பவுலுக்கு 2 முட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்றீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் செய்யணும். இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் இதை கை விடாமல் கலக்கிப்போம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம். இது வந்து சோடா உப்பு சேர்த்து வச்சு இப்போ நம்ம அதை நல்லா கை விடாமல் நல்லா கிண்டுவோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு செம்பு தண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிப்போம். மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் நல்லா இந்த விஸ்க் வச்சு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இதை கை விடாமல் நல்லா நம்ம கலக்கிக்கலாம். நல்லா அது ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். அதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அதை நல்லா கை விடாமல் கலக்கிக்கலாம். அது கூட எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம வந்து 1/2 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தோசை மாவு பதத்துக்கு வரும். அது கட்டிலாம் அப்படி போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கணும். ஏன்னா கட்டிலாம் போனால் தான் நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு வரும். நம்ம கட்டிலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கலக்கிக்கலாம். அது இப்போ ஓரளவுக்கு இப்போ தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தந்துடலாம். அது நல்லா நமக்கு என்ன இப்படி பாருங்கள், அந்த கட்டிலாம் இருந்தது நல்லா இதாகிட்டு வருது. நல்லா இப்படி தண்ணியாகிட்டு வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்துச்சு. இன்னும் நம்ம கொஞ்சம் கலக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதை நீங்கள் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தோசை மாவு இல்லாத டைமுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நைட்டு டின்னருக்கெலாம் கொஞ்சம் இது வந்து நீங்கள் செய்யலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களாம். மீனத்துக்கு இதுக்கெலாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்புக்கு இது எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கலக்கணுன்னா கட்டி இல்லாமல் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு இப்படி தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டு ஒட்டாமல் வரணும். இப்போ வாங்க இதை நம்ம வந்து சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து இதை நம்ம சுட போகிறோம்.
வாங்க அதை சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது கோதுமை மாவு, முட்டை இதை சேர்ந்து இது கலந்து தோசை. இது வந்து நைட் டின்னருக்கும் காலையில் டிஃபனுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு இல்லை தேங்காய் சட்னி, இல்லை சாம்பார், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போது நான் வெங்காயத்தை தேய்ச்சிட்டு நான் தோசை ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் முட்டை தோசைக்கு. அரிசி மாவு தோசை மாவில் ஊற்றுறதுக்கும் இந்த கோதுமை மாவில் ஊற்றுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நீங்களும் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எடுக்கிறாரு சைடு திருப்பி போட்டுறேன். எடுத்து இந்த தட்டில் வச்சிடுறேன். அந்த தோசையை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னுட்டு. இப்போது இந்த தோசை எடுத்தாச்சு. அதை சாப்பிட்டு பார்த்து என் பேரன் சொல்லுவான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னுட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது எங்கள் பெஸ்ட்டு கிச்சன்.